Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது motion of a charged particle in a uniform magnetic field. பாருங்க, magnetic field. Consider a charge Q. Consider a charge Q of mass m moves in a uniform magnetic field B with the velocity v. Consider a charge Q of mass m moving with the velocity v in a uniform magnetic field B, which is acting perpendicular. For a magnetic field perpendicular act பண்ணுது, inwards act பண்ணுது. அதுல ஒரு charge Q அதோட mass m v velocityல மூவ் பண்ணுது. இப்போ இதுக்கு மேல ஆக்ட் பண்ணக்கூடிய force magnetic Lorentz force. Magnetic Lorentz force formula another F is equal to B Q V sin theta. இங்க நமக்கு theta equal to 90 சொன்னதுனால B Q V magnetic field perpendicular act பண்ணும்னு சொன்னோம். இப்போ எப்படி சொல்றோம் பாரு, இதனுடைய force எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது பாரு. Force வந்து acting perpendicular to V and B. So force என்ன செய்யுது, acting towards the center. Center நோக்கி force act பண்ணதுனால இந்த charge particle will move in a circular path. So circular pathனா உனக்கு என்னது, centripetal force வரும். Centripetal force. Centripetal force. Centripetal force க்கு ஃபார்முலா என்னது, F equal to m v square by r. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிக்கோ. from 1 and 2 எழுதலாம். from 1 and 2 m v square by r is equal to b q v. அதுல இருந்து ஒரு v கேன்சல் பண்ணிடலாம். ஒரு v கேன்சல் பண்ணிட்டு என்ன கிடைக்கும், ஒரு v கேன்சல் ஆயிரும், மீதி v by r கண்டுபிடிக்கிறேன். v by r is equal to bq by m. அதுல இருந்து r by v நான் கண்டுபிடிச்சு வைக்கிறேன். இதுல இருந்து r by v நான் கண்டுபிடிக்கிறேன், ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கிறேன். r by v equal to m by bq. இதுல இருந்து வேணா நமக்கு r கால்குலேட் பண்ணலாம். r கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இதான் நமக்கு மெயின் டெரிவேஷன். இதுதான் வேணா equation 3 ன்னு வைக்கிறேன். இதுல இருந்து r கண்டுபிடிக்கிறதா இருந்தா r is equal to mv by dq. m into v ன்னு சொல்லக்கூடியது momentum. So p by bq ன்னு சொல்லலாம். So ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளாடி மூவ் பண்ணும்போது அதனுடைய அந்த சர்க்குலர் பாத்னுடைய ரேடியஸ் ன்னு சொல்லக்கூடியது எதை பொறுத்து இருக்கும், ரேடியஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. இனி டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலால இருந்து எழுதுறதா இருந்தா velocity equal to d by t. இங்க velocity equal to d by t. d சர்க்குலர் பாத்ல வச்சிட்டு, so 2 pi r by ஒரு தடவை சுற்றி வரக்கூடிய டைம் கேபிட்டல் T, டைம் பீரியட். அதுல இருந்து t கண்டுபிடிச்சிடலாம். t is equal to 2 pi r by v. 2 pi r by v ன்னு சொல்லக்கூடியது என்னது, தேர்ட் ஈக்குவேஷன் படி m by dq. so time period t is equal to 2 pi m by dq. இதுல இருந்து frequency கூட கண்டுபிடிக்கிறேன். frequency கண்டுபிடிக்கணும்னா என்னது, frequency ன்னு சொல்லக்கூடியது reciprocal of frequency ன்னு சொல்லக்கூடியது reciprocal of time period. so frequency ன்னு சொல்லக்கூடியது reciprocal of time period. அப்ப என்ன செய்யலாம், இதுக்கு reciprocal எழுதுறேன். இதனுடைய reciprocal எழுதணும்னா என்ன எழுதுறோம், 1 by t. 1 by t ன்னு சொல்லக்கூடியது உனக்கு frequency. அப்ப என்ன எழுதலாம், இதனுடைய reciprocal எழுதுறேன்னா உனக்கு frequency கிடைச்சிரும். frequency equal to இதனுடைய reciprocal dq by 2
pi m. இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் பாரு. frequency சொல்லக்கூடியது ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளாடி சுற்றி வரக்கூடிய frequency சொல்லக்கூடியது அல்லது டைம் பீரியட் சொல்லக்கூடியது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா q by m சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ, அதான் உனக்கு ஸ்பெசிபிக் சார்ஜ் பொறுத்து இருக்குமே தவிர it is independent upon velocity and radius. ஒரு தடவை அது சுற்றி வரதுக்கு எடுக்கக்கூடிய டைம் னு சொல்லக்கூடிய டைம் பீரியட் is independent upon velocity and radius, only it depends upon charge by mass ratio அல்லது specific charge அப்படினு சொல்றோம். இனி இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிக்கலாமே. இந்த 2 பை எங்க கொண்டு போங்க, 2 pi f bq by m. 2 pi f omega னு எழுதிரலாம். so omega equal to bq by m. இந்த omega னு சொல்லக்கூடியது தான் உனக்கு சைக்ளோட்ரான் frequency அல்லது கைரோ frequency னு சொல்லலாம் அல்லது சைக்ளோட்ரான் frequency னு சொல்லலாம். இத வந்து உனக்கு இந்த frequency டைரக்டா கூட டெரைவ் பண்ணிரலாம். v by r னு சொல்லக்கூடியது என்னது, bq by m. v by r க்கு ஃபார்முலா எழுதலாம். உனக்கு v equal to r omega என்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. v equal to r omega என்கிற ஃபார்முலா இருக்கு. அப்ப அதுல என்ன எழுதலாம், ஒமேகா கண்டுபிடிக்கிறதா இருந்தா v by r. அப்ப v by r னு சொல்லக்கூடியது என்னதான், ஒமேகா தான். சோ இந்த ஸ்டெப்லயே உனக்கு ஒமேகா எழுதலாம். ஒமேகா equal to bq by m. பாருங்க